இப்போ இத்யேவம் மயாக்கியாதம் தேவ்யா நாம சதத்ரயம் ரகசியம் ரகசிய அதிரகசியத்வாத்து கோபனீயம் त्वया முனே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்பா. இது லலிதா சஹஸ்ரநாமத்தோட ரொம்ப ஒசத்தி. அது ரகசிய நாம, இது அதிரகசியமான விஷயம். அதனால கோபனீயம், இது ரொம்ப சீக்கிரட்டாக வைத்துக் கொள்ள வேண்டும். சீக்கிரட்டா வைத்துக் கொள்ள, சீக்கிரட்னா எப்படி சார் வெளியில சொல்லாம இருந்தா சீக்கிரட்னா தெரியாது அப்படின்னா, சீக்கிரட்டா வைத்துக் கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? தகுந்த அதிகாரிகளுக்கு மாத்திரம்தான் இதை ஷேர் பண்ணணும். ஆல் அண்ட் சன்ட்ரிக்கு ஷேர் பண்ணா அவளுக்கு வேல்யூ தெரியாது. அதனால அவ இதை ஏதோ புரிஞ்சுட்டு என்னத்தையாவது சொல்லிவிடுவாங்க. அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்ன்ற அர்த்தத்துல சொன்னார். சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், சிவவர்ணானி நாமானி தேவ்யா கதிதானி சக்தி அக்ஷராணி நாமானி காமேஷ கதிதானி உபயாட்சர நாமானி உபாபியாம் கதிதானி வை அப்படின்னு சொன்னார். இதுல சிவவர்ணங்கள் அப்படின்ற நாமாக்கள்லாம் தேவியினால சொல்லப்பட்டது அப்படின்னார். அதே மாதிரி சக்தி அக்ஷரங்கள்னு இருக்கு. இந்த 15 அக்ஷரங்களை வைத்துக் கொண்டு நம்ம 20 நாமாக்கள் மேனிக்கு 300 நாமாக்கள் பார்த்திருக்கோம். அதுல அந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்துல இருக்கக்கூடிய அந்த 15 அக்ஷரங்கள்ல சில அக்ஷரங்கள்லாம் சிவவர்ணங்கள்னு பேரு, சில அக்ஷரங்களுக்கெல்லாம் சக்தி அக்ஷரங்கள்னு பேரு. அது சில இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னாக்கோ உபயாத்மகமாக இருக்கக்கூடியது உபயாட்சரங்கள், சிவசக்தி அக்ஷரங்கள், சிவசக்தி சேர்ந்த ஒரு அக்ஷரங்களாக இருக்கிறது. இது ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். சிவவர்ணங்களை சொன்னது தேவி, சக்தி வர்ணங்களை சொன்னது சிவன் இல்லையா? 2 வர்ணங்களையும் சேர்ந்து 2 பேருமே சொல்லியிருக்காங்க. அதனால ரொம்ப வசத்தியா இருக்கு. அதனால அனேன சதிருஷம் ஸ்தோத்திரம் ஸ்ரீதேவி பிரீத்திதாயகம் லோகத்திரையேபி கல்யாணம். 3 லோகத்திலையும் இந்த சீக்கிரத்துக்கு ஏத்த மாதிரியான விஷயமே கிடையாதுப்பா. லோகத்திரயத்திலயுமே கிடையாது. இதுதான் தேவிக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். தேவி ஸ்ரீதேவி பிரீத்திதாயகம், அவளுக்கு பிரீத்தியை கொடுக்கப்படுவதாகவும் கல்யாணமாகவும் இருக்கிறது, மங்களமாகவும் இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்துக்கு இணையான ஸ்தோத்திரம் மூலகத்திலையும் கிடையாது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவர் திருப்பி அகஸ்தியர் அவரை பார்த்து கேட்டார், அஸ்வானன, இதுல எது சிவவர்ணங்கள், எது சக்தி அக்ஷரங்கள், எது உபயாட்சரங்கள் அப்படின்னு கேட்டார். அப்படின்னு சொன்ன உடனே இது என்ன ரொம்ப சீக்கிரட்டா எனக்கு சொல்லப்படாதா அப்படின்னு கேட்டார். இல்ல அவகோப்பியம் கிமஸ்தி, உனக்கு சொல்ல முடியாது என்னப்பா இருக்கு, எல்லா ரகசியமா நீ எனக்கு பிரியமான சிஷ்யன், உனக்கு போய் என்ன மறைக்கிறதுக்கு இருக்கு, எல்லாம் தான் உனக்கு சொல்லியாச்சு, இதையும் சொல்லி விட்டாரேன்னு. அதுல என்ன இது, இதம் தோ அதிரகசியம் தே பக்ஷாமி, இது ரொம்ப அதிரகசியம், அதனுடைய வேல்யூவை நீ தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான், உனக்கு சொல்லிட்டானே, ஒண்ணு கப்பல கவலைப்படாது, சொல்லணும், அட்டென்டிவா கேளு. ஹே கும்பஜ, கும்பத்திலிருந்து பிறந்தவராச்சு இல்லையா, மைத்ராவர்ணத்துக்கு கும்பத்திலிருந்து உதித்தவரான அகஸ்தியரே அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னார். என்ன அது அப்படின்னு சொல்றார், கத்ரயம் ஹத்வயம் தெய்வ சைவோ பாக பிரகீர்த்திதா அப்படின்னு. இதுல ககாரங்கள் 3 இருக்கு இந்த திரிசதி ஸ்தோத்திரத்துல இல்லையா, ககாரங்கள் 3 இருக்கு. அப்புறம் முதல் கூட்டத்துல 5 அக்ஷரங்கள் இருந்தது, கால ஆரம்பிச்சு கிரீம்ல முடிகிற மாதிரி, அதுல ஒரு காய் இருக்கு. 2வது கூட்டம் ஒண்ணு இருந்தது, அதுல 6 அக்ஷரங்கள் இருக்கு, அதுல ஒரு காய் இருக்கு. 3வது கூட்டமா இருக்கு, அது 4 அக்ஷரங்களோட இருக்கு, அதுல ஒரு காய் இருக்கு. இப்படி 3 காய் இருக்கு. ரைட்டா? ஓகே. அதே மாதிரி உபயாட்சரங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு கூட்டமும் ஹிரீம்ல முடியறது, 2வது கூட்டமும் ஹிரீம்ல முடியறது, 3வது கூட்டமும் ஹிரீம்ல முடியறது. இந்த ஹிரீம் என கூடியதானது உபயாட்சரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஹகாரமானது இருக்கு. ஹகாரமானது 2வது கூட்டத்துல 2 இருக்கு இல்லையா, இது சிவாட்சரங்கள். க அக்ஷரம் 3 க 2 ஹ, இந்த 5ம் சிவாட்சரங்கள் அப்படின்னாரு. கத்ரயம் அத்வயம் சைவ சைவோபாக பிரகீர்த்திதா அப்படின்னு 3 கக்காரங்களும் 2 ஹகாரங்களும் சிவனுடைய பாகம் அப்படின்னார் இல்லையா. ஹ்ரீங்காரஹா உபயாத்மகா, ஹ்ரீங்காரம் என பண்ணுவது 2 பேரும் சேர்ந்ததான ஒரு ஆச்சா அப்படின்னா, இப்ப என்ன ஆச்சு, 5 3 8 ஆயிடுச்சு
பாக்கி 7 இருக்க இதெல்லாம் என்னன்னா இல்ல நீங்க புரிஞ்சுக்க சக்தி அக்ஷரங்கள். சக்தி அக்ஷராணி சேஷாணி இதெல்லாம் பாக்கி எல்லாம் சக்தி அக்ஷரங்கள்னு புரிஞ்சுங்க. இப்படி ஏவம் விபாகஜ்ஞா ஞாத்வா இந்த பிரிதலை அறிந்து கொண்டுத்தான் திரிசதியை சொல்ல வேண்டும், படிக்க வேண்டும், அந்த பஞ்சதசியை உபாசிக்க வேண்டும். ஏவம் விபாகம் அஜ்ஞாத்வா ஒருவேளை இது தெரிஞ்சிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டானாக்க இல்லையா, ஏவம் இப்படி பிரிவினை அறியாமல் உபாசனை பண்ணிட்டானாக்க அவனுக்கு என்ன அப்படின்னு கொஞ்சம் வெய்யறாரு பார்த்து, ந தேசாம் சித்திதா வித்யா கல்பகோடி சதைரத்தி இல்லையா, 100 கோடி கல்பங்கள் ஆனாலும் அவன் ஸ்ரீவித்யா உபாசனம்னு சொல்றதுக்கு லாய்க்கில்லை. இது தெரியலன்னாக்க இது தெரிஞ்சுதான் ஆகணும். சிவாட்சரங்கள் என்ன, சக்தி அக்ஷரங்கள் என்ன, உபயாட்சரமான அக்ஷரங்கள் என்ன, இது 3த்தையும் தெரிந்து கொள்ளாமல் ஒருத்தன் நானும் ஸ்ரீவித்யா உபாசகன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லப்பா. 100 கோடி கல்பம் ஆனாலும் சரி இந்த ஸ்ரீவித்யா மந்திரம் அவனுக்கு வேலை செய்யாது அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்லிவிட்டார். சரி, இதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது, இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா சொல்றேன் கேளு. அதுக்கு ஸ்ரீசக்கரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீவித்யை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்க, ஸ்ரீவித்யா காதி வித்யா இருக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுல இருக்கக்கூடிய சிவாட்சரங்களையும் சக்தி அக்ஷரங்களையும் உபயாத்மகமாக இருக்கிற சிவசக்தி அக்ஷரங்களையும் அறியணுமே. ஆனால் நீ ஸ்ரீசக்கரத்தை பத்தி அறியணும்பா அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன, சதுர்பிகி சிவசக்கரைச்ச சக்தி சக்கரைச்ச பஞ்சபிகி. இந்த ஸ்ரீசக்கரத்துல 4 சிவசக்கரம்னு பேரு, இன்னொரு 5 இருக்கு, அதுக்கு பேரு சக்தி அக்ஷரங்கள் அப்படின்னு போயிடுச்சு. இந்த 9 சேர்ந்தது நவசக்கரைச்ச சம்சித்திம் ஸ்ரீசக்கரம் சிவயோர் வபு. இதுதான் சாட்சாத் அந்த சிவயோக சிவனுக்கும் சிவாவாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் 2 பேருடைய சேர்ந்ததான ஒரு உடம்பு இதுதான் அப்படின்னா வபு அப்படின்னார். இது 2ம் சேர்ந்து இந்த தொகுதிகள்லாம் சேர்ந்ததுதான் சிவன் சிவானுடைய உடம்பு சரீரம் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். இதை எப்படி புரிந்து கொள்றது அப்படின்றதுக்கு அவர் சொன்னார். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீசக்கரத்தை புரிஞ்சுட்டாதான் அடுத்த ஒரு போன தடவையும் பார்த்தோம். இதை இன்னொரு தடவை ரீகேப் பண்றதுக்காக சொல்றோம் பாருங்க. இந்த ஸ்ரீசக்கரம் படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க. அது கீழே ஒரு ஸ்லோகம் ஒண்ணு போட்டிருப்பான். அந்த ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா என்ன போட்டிருப்பான்னா, பிந்து திரிகோண வசுகோண தசாரயுக்ம பிந்து இல்லையா, திரிகோண, அதுக்கப்புறம் வசுகோண தசாரயுக்ம மன்வஸ்ர நாகதள ஷோடச பத்ரயுக்தம் விருத்தத்ரயம் ச தரணி சதனத்ரயம் ச ஸ்ரீசக்கரராஜா உதிதம் பரதேவதாயாக. இப்படி பரதேவதைகளில் இருந்து உண்டானதுதான் இந்த ஸ்ரீசக்கரம் எனக்கூடிய ஸ்ரீசக்கர ராஜமானது. அதுல பிந்து திரிகோணம், அடுத்தது ஒரு திரிகோணம் இருக்கு, அதுக்கு மேல அஷ்டகோணம் இருக்கு, அதுக்கு மேல 10 கோணங்கள் இருக்கு. அந்த 10 கோணங்கள் எப்படி இருக்குன்னாக்க அந்தர் 5 உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு, வெளியில ஒரு 10 கோணங்கள் இருக்கு, வெளி 10 கோணங்கள் உள் 10 கோணங்கள் இருக்கு. அதுக்கு மேல ஒரு 14 ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 8 தளமான பத்மம் இருக்கு, அதுக்கு மேல ஒரு 16 தளமான பத்மம் இருக்கு, அதுக்கு மேல ஒரு 3 வட்டம் இருக்கு, அதுக்கு மேல 3 சதுரங்கள் இருக்கு இல்லையா. இப்படி இருக்கு. இப்ப பாருங்க, அந்த ஸ்ரீசக்கரத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரேன் பாருங்க. ஸ்ரீசக்கரத்தை போடுங்க சார். இந்த ஸ்ரீசக்கரத்துல என்ன பாத்தீங்கன்னாக்க வெளியில பாத்தீங்கன்னா ஒரு 3 கோடு தெரியுது பாருங்க. 3 கோடால ஒரு ஸ்கொயர் ஒண்ணு இருக்கு இல்லையா. அவுட்டர்ல 3 கோடோட சேர்ந்து ஒரு ஸ்கொயர் தெரியுது. அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு 3 ரவுண்டு தெரியுது இல்லையா. தெரியுதா? 3 ரவுண்டு, அதுல 3 கோடு போட்டு அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு 16 தளங்களோட இருக்கக்கூடியது. அந்த தாமரை கலர்ல இருக்கு பாருங்க,
அதுல ஒரு 16 இதழ்கள் தெரியறது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதுக்கு இம்மீடியட் உள்ள பாத்தீங்கன்னாக்க 8 தளம் ஒன் கலர்ல தெரியறது பாருங்க. இதுக்கு அதுக்கு உள்ள பாத்தீங்கன்னாக்க கலர்ல ஒரு 14 முக்கோணங்கள் தெரியறது இல்லையா. அதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா கலர்ல ஒரு 10 தெரியறது. அதுக்குள்ள ப்ளூவா ஒரு 10 தெரியறது. அதுக்குள்ள ஒரு 8 கோணங்கள் தெரியறது. அதுக்கு நடுவுல ஒரு திரிகோணம் இருக்கு. அதுக்கு நடுவுல பிந்து இருக்கு இல்லையா. இப்ப பாருங்க பிந்து இல்லையா, நடுவுல இருக்கிறது பிந்து. அது எங்க இருக்கு? திரிகோணத்துல இருக்கு. அதுக்கு மேல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, திரிகோணம். அதுக்கு மேல அஷ்ட கோணங்கள் இருக்கு. அதுக்கு மேல உள் 10 கோணங்கள் இருக்கு. அதுக்கு மேல வெளி 10 உள் 10 கோணங்கள். அதுக்கு மேல வெளி 10 கோணங்கள் இருக்கு. அதுக்கு மேல ப்ளூல ஒரு 14 கோணங்கள் இருக்கு. அதுக்கு மேல 8 தளங்கள் இருக்கு. அதுக்கு மேல 16 தளங்கள் இருக்கு. அதுக்கு மேல 3 வட்டம் இருக்கு. அதுக்கு மேல 3 சதுரம் இருக்கு இல்லையா. இதுக்கு பேர் ஸ்ரீ சக்கரராஜன் பேரு. இந்த ஸ்லோகத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றதுலயே அவர் என்ன பண்றாரு, இப்படி வெளிப்படையா சொல்லாம பிந்து திரிகோண வசுகோண அப்படின்னாரு. அது என்ன சார் வசுகோண? அஷ்ட வசுக்கள் இருக்கு இல்லையா, அதனால 8ன்றத வசுன்ற வார்த்தையின் மூலமா வசுகோணம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தசார யுக்மம். தசார யுக்மம்னா 2 10 அப்படின்ற அர்த்தம். யுக்மம்னாக்க 2 2 பத்மம். அது என்ன? உள் 10 கோணம், வெளி 10 முக்கோணங்கள். அதுக்கப்புறம் மண்வஸ்ரம் அப்படின்னாரு. மண்வஸ்ரம்னு எதுக்கு சொல்றார் அப்படின்னு சொன்னாக்க 14 கோணங்கள் இருக்கு, 14 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா. நம்மளுடைய மனுக்கள் 14 இல்லையா, அதனால 14 மனுக்கள் இருக்கிறதுனால அதை குறிக்கிற மாதிரி மண்வஸ்ரம்னு சொன்னா 14ன்னு நம்ம அர்த்தம். 14 கோணங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாகதளம். நாக அப்படின்னாக்க 8 அப்படின்ற அர்த்தம். திக்கஜங்கள் இல்லையா, நாகங்கள் 8 அப்படின்னு அந்த 8 சிக்னிஃபை பண்றதுக்காக அவரு நாகதளம் 8 தளம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஷோடச தளம். அதுக்கு மேல 16 தளங்கள் இருக்கு, 14 தளங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் மேல விருத்தத்ரயம். விருத்தம்னா ரவுண்டு, 3 விருத்தங்கள் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் 3 சதுரங்கள் இருக்கு. 3 கோடா. அது நீங்க புரிஞ்சுக்க. இதுல அவன் என்ன பண்ணிட்டா, நமக்கு உங்களுக்கு காமிக்கிறதுல இந்த 4 வாசல் இருக்கணும். அந்த வாசல் அப்படி மூடினா மாதிரி போயிட்டான். ஆக்சுவலா இது ஓபனா இருக்கணும், அந்த 4 வாசல்கள் இருக்கணும். இப்படி இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க பாருங்க, இந்த வசுக்கள் 8 இருக்கு இல்லையா. இந்த வசுக்களானது 8 இருக்கு. பிந்தானது திரிகோணமாக இருக்கக்கூடியது. இப்ப உள்ளே இருந்து நம்ம போலாம். நடுவுல அம்பாள் உட்கார்ந்து இருக்கா பிந்து. அதுக்கு மேல இருக்கக்கூடிய திரிகோணம் இருக்கு இல்லையா, அதை தான் நீங்க எப்படி அசியூம் பண்ணணும்னா, இதுதான் ஸ்ரீபுரத்துல இருக்கக்கூடிய அரண்மனையா இருக்கு. அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய சிந்தாமணி கிரகமாக இருக்கக்கூடியது இந்த திரிகோணமானது இல்லையா. அதுக்கு மேல வசுகோணமானது இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு 14 கோணங்கள் இருக்கு. இதெல்லாம் அம்பாளுடைய கோலங்கள். இதெல்லாம் என்னதுன்னு இப்ப சொல்றேன் நான். 14 கோணங்கள் இருக்கு. அதுக்கு மேல 2 தசார யுக்மம். அதுக்கப்புறம் ஒரு 14. அதுக்கப்புறம் 8 தளங்கள் இருக்கு. இந்த 8 தளங்களானது அஷ்ட ஐஸ்வர்யங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய 8 தளங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் தரணி சதனம் அப்படின்னா பூபுரம், பூலோகம். அப்படி தரணினா பூ இல்லையா, இதுக்கு பேர் பூபுரம் அப்படின்னு பேரு. பூபுரம் அப்படின்றது 3 கோடோட போட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, பூ புவா துவஹா என்ற 3 கோடுகள் அந்த சதுரஸ்திரத்துல இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு 3 கோடோட வட்டம் இருக்கு இல்லையா, அது சத்வம், தமசு, ரஜஸ் அப்படின்னு 3 இருக்கு இல்லையா. இப்படி இந்த கோணங்கள் எல்லாம் நீங்க எண்ணினீங்கன்னாக்க, ஒரு திரிகோணம், ஒரு அஷ்டகோணம், அப்புறம் 2 தசார யுக்மம் இல்லையா. 2 தசார யுக்மம் 1 8 9, இது 20 29, அதுக்கு மேல ஒரு 14, இப்படி 43 கோணங்கள் இருக்கு. இந்த 43 கோணங்களுக்கும் சேர்த்து பேரு சக்தி சக்கரங்கள் அப்படின்னு பேரு. இத தவிர இருக்கிறதான அந்த அஷ்டதளம், ஷோடசதளம் இல்லையா, இதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்புறம் வெளியில இருக்கக்கூடிய அந்த வட்டம், சதுரஸ்ரம், இதுக்கெல்லாம் பேரு சிவசக்கரம் அப்படின்னு பேரு. இப்படி
எங்கெல்லாம் சாதாரணமா புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த முக்கோணங்கள் இருக்கிறதெல்லாம் சக்தி சக்கரம்னு பேரு. அதை தவிர பாக்கி எல்லாம் சிவசக்கரம் அப்படின்னு பேரு. ரைட்டா? இப்படி அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்றத பார்ப்போம். நவசக்கரஸ்ய சம்சித்திம் ஸ்ரீசக்கரம் சிவயோர் வபு திரிகோணம் அஷ்டகோணம் ச தசகோணத்வயம் ததா. ஒரு ட்ரையாங்கிள், நடுவுல பிந்துவோட இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கு மேல இருக்கக்கூடிய 8 ட்ரையாங்கிள், அதுக்கு மேல இருக்கக்கூடிய ப்ளூ ரெட், இது ரெண்டும் சேர்த்து 2 தசை 20 இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல சதுர்தசாரம் அப்படின்னு சொல்லுங்க. சதுர்தசா அப்படின்னாக்கா 14 சக்கரம் இருக்கு. இதெல்லாம் ஏதானி சக்தி சக்கராணி பஞ்சச்ச, இதுக்கு பேர் தான் சக்தி சக்கரம்னு பேரு. இது எப்படி இருக்கு? 5 இருக்கு. திரிகோணமாகவும் அஷ்டகோணமாகவும் 2 தசகோணங்களாகவும் ஒரு சதுர்தச கோணமாகவும் இருந்து கொண்டு 5 இருக்கு அப்படின்னார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, அதுல சிவசக்கரங்கள் 5 அப்படின்னு சொன்னார் இல்லையா? சதுர்பிகி சிவசக்கரைஷ்ட சக்தி சக்கரைஷ்ட பஞ்சபிகி, இப்படி 5 சொன்ன சக்திக்கு. அதே மாதிரி சிவனுக்கு நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பிந்துஷ்ட அஷ்டதலம் பத்மம் பத்மம் ஷோடச பத்திரம் சதுரஸ்திரம் சத்வாரி, இந்த 4 சேர்ந்ததுதான் சிவசக்கராணி அனுக்கிரமாத். கிரமமாக இதை சிவசக்கரம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இப்ப எப்படி புரியுண்டோம்? இந்த முக்கோணமா இருக்கக்கூடியதெல்லாம் சக்தி சக்கரம். முக்கோணத்தை தவிர இருக்கக்கூடிய பாக்கி 4 இருக்கு இல்லையா? அந்த அஷ்டதலமானது, அந்த கோடானது, அதுக்கு மேல இருக்க திரிவலயம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய சதுரஸ்திரம், இதெல்லாமா சேர்ந்து இதெல்லாம் சிவசக்கரங்கள் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்ற. சதுரம் சத்வாரி சிவசக்கராணி அனுக்கிரமாத். சரி, இப்ப என்ன சொல்ற? திரிகோணே பைந்தவம் கிளிஷ்டம் அஷ்டாரே அஷ்டதலாம்புஜம் தசாரயோஹோ ஷோடசாரம் பூகிருஹம் புவனாத்மகே சைவானாமபி சாக்தானாம் சக்ரானாம் ச பரஸ்பரம் அவினாபாவ சம்பந்தம் யோ ஜானாதி ச சக்கரவிதே. இப்போ இதை எப்படி நவாவரண பூஜையா நம்ம பண்றோம்? இப்போ 9 ஆவரணம் இதுல இருக்கு. நடுவுல பிந்து இருக்கு. இந்த பிந்துவோட சேர்ந்து ஒரு சக்கரம் இருக்கு. அதுக்கு மேல ஒரு அஷ்ட சக்கரம் இருக்கு. அதுக்கு மேல 2 10 இருக்கு. அதுக்கு மேல ஒரு 14 இருக்கு. அதுக்கு மேல ஒரு அஷ்டதளம் இருக்கு. அதுக்கு மேல ஒரு சோடசதளம் இருக்கு. அதுக்கு வெளியில இந்த 3 கோடும் பூப்புறமும் இருக்கு இல்லையா? இப்ப எப்படி இத நவாவரண பூஜையில எடுத்துன்னு வரோம் அப்படின்றத பாக்கணும். முதல்ல நவாவரண பூஜையில எப்படி எடுத்துனோம்னா, அந்த வெளியில இருக்கக்கூடியது அது சொன்னாதான் இந்த ஸ்லோகமானது புரியும். அதனால இப்ப சொல்ல வேண்டிய நெசசிட்டி வருது. இப்ப எப்படி பண்றது? முதல்ல பாருங்க, முதல் ஆவரணம். இந்த முதல் ஆவரணத்துக்கு பேரு சதுரஸ்திரம். அந்த வெளியில இருக்கக்கூடிய 4 சதுரமாக இருக்கக்கூடிய சதுரஸ்திரம்னா சதுரம். நீங்க ஒன்னே ஒண்ணு மாத்திரம் இதுல இந்த படத்துல தப்பா இருக்கு. இந்த 4த்துக்கு 4 வழி இருக்கணும் இல்லையா? 4 வழி இருக்கு. அந்த 4 வழி என்ன? கர்மயோகம், பக்தி யோகம் இல்லையா, உபாசனா யோகம், ஞான யோகம் அப்படின்னு 4 வழியில எந்த வழியில வேண்டாலும் போய் அம்பாவை அனுபவிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த 4 வாசல்கள் இருக்கு இல்லையா? இதுதான் மாயை. கர்மாவனாலையும் வரலாம், பக்தியினாலையும் வரலாம் இல்லையா, உபாசனையினாலும் வரலாம், ஞானத்தினாலையும் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்காக 4 வாசல்கள் அங்க வருது. இதன் மூலமாக உள்ள நுழையணும் அப்படின்றது சொல்றதுக்காக முதல் ஆவரணம். இதுக்கு பேரு சதுரஸ்திரம் அப்படின்னு பேரு. சதுரஸ்திரம் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னாக்க ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரதம ஆவரணத்துக்கு பேரு, சதுரஸ்திரத்துக்கு பேரு திரைலோக்கிய மோகன சக்கரம். 3 லோகத்தையுமே மோகிக்கக்கூடியதான ஒரு சக்கரம் இது. அப்படின்னா பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் எனக்கூடிய 3 லோகத்திலையும் இந்த ஒரு அறிவுனால மட்டும்தான் அம்பாளை அடைய முடியும், ஞானத்தை அடைய முடியும் என்பதற்கு இப்படி எல்லாரையும் கட்டி போற மோகனம் பண்ணக்கூடியதான சக்கரமாக இருக்கு அப்படின்னு சொன்னோம். இதுக்கு தேவியானவள் யார் அப்படின்னாக்க திரிபுரா சக்கரேஸ்வரி அப்படின்றவள் தான் தேவி. இங்க 9 யோகினிகள் இருக்காங்க இல்ல. இந்த யோகினியை தான் ஸ்ரீசக்கர தேவதைகள்னு சொல்றது இல்லையா?
பிரகட, குப்த, குப்ததர, சம்பிரதாய, குலோத்தீர்ண, ரகசிய, அதிரகசிய அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சக்கர யோகினி தேவிபியோ நமஹா அப்படின்னு நம்ம புஷ்பம் போடுறோம். அதுல இருக்கக்கூடிய பிரகட யோகினியாக இருக்கக்கூடியவள் முதல் ஆவரணத்துக்கு யோகினி அவள் தான். முதல் ஆவரணத்துக்கு தேவியானவள் யாரு? திரிபுரா சக்கரேஸ்வரி. இந்த முதல் ஆவரணத்தினுடைய அந்த சக்கரத்துக்கு பேர் என்ன? சிவசக்கரம். இது இந்த சிவசக்கரத்துக்கு பேரு திரைலோக்கிய மோகன சக்கரம் அப்படின்னு பேரு. இது எப்படி இருக்கு? சதுரஸ்திரமாக ஸ்கொயராக இருக்கிறது. இதுதான் முதல் ஆவரணம். இது உள்ளதான் முதல்ல நம்ம உள்ள போகணும் அப்படின்றதுக்காக முதல் பிரதம ஆவரணம் சதுரஸ்திரம் அப்படின்னார். இப்ப ரெண்டாவது ஆவரணத்தை பார்ப்போம். ரெண்டாவது ஆவரணம் இது என்ன அப்படின்னாக்கா, முதல்ல சதுரஸ்திரமையும் சதுரஸ்திரத்தோட திரிவலயத்தையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கணும் முதல் ஸ்லோகத்துல இல்லையா. ரெண்டாவது ஆவரணத்துல 16 கமலங்கள் இருக்கு பாருங்க இல்லையா. 16 கமலம் அப்படின்னா நீங்க எண்ணி பார்த்தா 16 இதழ்கள் இருக்கும். இந்த 16 அடுத்தது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சர்வாஷா பரிபூரக சக்கரம். இவர்கள் ஆசைப்படக்கூடியது, ஞானத்துல ஆசை இருக்கக்கூடியவர், ஜிக்யாசை இருக்கக்கூடியவர்களுக்கு அவளுடைய ஆசையை பரிபூரகம் பண்ணக்கூடியதான ஒரு சக்கரமாக இது திகழ்கிறது இல்லையா. இதுக்கு யாரு தேவி அப்படின்னா திரிபுரேசி சக்கரேஸ்வரி அப்படின்ற தேவதை தான். இதுக்கு அம்பாள் தான். இதுக்கு தேவதை. இவளுக்கு யாரு யோகினி அப்படின்னாக்கா குப்த யோகினி அப்படின்னு பேரு. இரண்டாவது ஆவரணம் இது. இது சோடசதல கமலத்துல இதுலதான் பூஜை பண்றோம் நம்ம ரெண்டாவது ஆவரணமாக. இந்த ஆவரண பூஜைக்கு பேர் என்னன்னா சர்வாஷா பரிபூரக சக்கரம்னு பேரு. இதுக்கு தேவதை யாருன்னா திரிபுரேசி சக்கரேஸ்வரி தேவின்னு பேரு. அதுக்கப்புறம் எந்த யோகினி பேருன்னா குப்த யோகினி அப்படின்னு பேரு இல்லையா. இந்த குப்த யோகினியை தான் சபரிவார இந்த பரிவாரங்களோட இருக்கக்கூடியவள் இந்த குப்த யோகினி தான். இந்த திரிபுரேசி சக்கரேஸ்வரி தேவி அப்படின்றவள் இவள் சர்வாசா பரிபூர சக்கரத்துக்கு தேவிய பிரிசைடிங் டயட்டியாக இருக்கிறாள். இவள் எங்க இருக்கிறாள்? இந்த சோடசதல கமலத்தில் இருக்கிறாள். இது இரண்டாவது ஆவரணம். சரி, அதுக்கப்புறம் மூணாவது ஆவரணம். மூன்றாம் ஆவரணத்தை பாத்தீங்க, அது என்ன? 8 பிந்து திரிகோண இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்லையா. அந்த ஸ்லோகத்தை மறந்த கூடாது. பிந்து திரிகோண ஷட்கோண தசார சதுர்தச அஷ்டதல ஷோடசதல சதுரஸ்திரம். அதுல சதுரஸ்திரம் பார்த்துட்டோம், ஷோடச பத்திரம் பார்த்துட்டோம். இப்ப அஷ்டதலம் பார்க்கிறோம். அவங்க அஷ்டதலம் ஹைலைட் ஆயிருக்கு இல்லையா. அந்த அஷ்டதலத்துக்கு மூன்றாவது ஆவரணம் இது. அதுக்கு 8 தளத்துல இருக்கு. இந்த ஆவரண இந்த சக்கரத்துக்கு பேரு இதுவும் சிவ சக்கரம் தான். சர்வ சம்சோபன சக்கரம் அப்படின்னு பேரு. சர்வ சம்சோபன சக்கரம் அப்படின்னு பேரு. சர்வ சம்சோபன சக்கரம்னா என்ன? சம்சோபனம்னா என்னன்னா ஒரு சுறுசுறுப்பை, ஒரு கிளர்ச்சியை தரக்கூடியது. நம்ம இங்கிலீஷ்ல சொல்றதா ஒரு வைப்ரேஷன் இல்லையா. இந்த வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியதான ஒரு சக்கரம் தான் இந்த அஷ்டதலத்துல கூடிய பூஜை. இந்த மூன்றாவது ஆவரணமாக இருக்கக்கூடிய சர்வ சம்சோபன சக்கரமாக இருக்கக்கூடிய இதற்கு எல்லா விதமான வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது. நாம நினைக்கக்கூடியதெல்லாம் நினைச்சு இதை சாப்பிட்டா ஒரு சந்தோஷமானது ஏற்படுகிறது, ஒரு சுறுசுறுப்பானது ஏற்படுகிறது, ஒரு மென்டல் ஒரு சாந்தியானது ஏற்படுத்தக்கூடியதை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு பூஜை தான் மூணாவது ஆவரண பூஜை. இது எங்க பண்றோம்னா அந்த அஷ்டதலத்துக்கு நாம பண்ணக்கூடிய பூஜை தான் இது. இந்த பூஜைக்கு யார் தேவி அப்படின்னா திரிபுர சுந்தரி சக்கரேஸ்வரி அப்படின்னு பேரு. திரிபுர சுந்தரி சக்கரேஸ்வரி தேவி. இதுக்கு யார் யோகினி அப்படின்னாக்க குப்ததர யோகினி. குப்ததர யோகினி அப்படின்னு பேரு. திரிபுர சுந்தரி சக்கரேஸ்வரி தேவி. இந்த சக்கரத்துக்கு பேரு சர்வசம்சோபன சக்கரம். இதுவும் சிவ சக்கரம். இதுக்கு அஷ்டதலம் இல்லையா, 8 தளம் ஆனது இருக்கிறது. ரெட்டில் இருக்கு பாருங்க அந்த அஷ்டதலம். அப்புறம் மூன்றாவது ஆவரணமாக இந்த பூஜையானது இருக்கு. இதனுடைய பலன் என்ன? சர்வ சம்சோபன சக்கரம்னா சுறுசுறுப்பு, கிளர்ச்சி, ஒரு வைப்ரேஷனை உண்டாக்கக்கூடியதான ஒரு சக்கரம் இது. இதுவும் ஒரு சிவ சக்கரம். அதுக்கப்புறம் இப்ப 3 சிவ சக்கரம் ஆயிடுச்சு. இப்போ இனிமே இப்ப நம்ம பார்க்க போறதெல்லாம் சக்தி சக்கரங்களை பார்க்க போறோம்.
4வது ஆவரணமானது சக்தி சக்கரத்துக்கு நாம பண்ணக்கூடிய ஆவரண பூஜை இல்லையா. இது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா சதுர்தசாரம். சதுர்தச அப்படின்னா 14. அங்க அந்த ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா மண்வஸ்திரம் அப்படின்னு பார்த்தோம். மண்வஸ்திரம்னு எதுக்காக சொன்னா 14 மனுக்கள் இருக்கிறதுனால 14 மனுக்கு, அதாவது இது வந்து பிரபஞ்சம் முழுக்க இந்த ஸ்ரீசக்கரத்துல அடங்கின மாதிரி இருக்கிறதுனால எல்லாம் இந்த கால அளவு தேச அளவு எல்லாம் இதுக்குள்ள வந்து அடங்கிறது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். சர்வதசார சக்கரம்னு பேர் இதுக்கு. சர்வதசான 14 முக்கோணங்கள் இருக்கிறது. 14 முக்கோணங்கள்னு சொன்னாலே சக்தி சக்கரம்னு சொல்லிட்டேன். அதனால இது ஒரு சக்தி சக்கரம். இந்த சக்தி சக்கரத்துக்கு இதுக்கு பூஜை பண்ணா இந்த 4வது ஆவரணம் இருக்கு, துரிய ஆவரணம்னு சொல்லக்கூடியது. துரியம்னா 4 இல்லையா. 4வது ஆவரணத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா சர்வ சௌபாகியதாயக சக்கரம். சர்வ சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடியதான ஒரு சக்கரம் இது இல்லையா. சர்வ சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடியதான ஒரு பகம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஞானம், வைராக்கியம், கீர்த்தி, யசஸ் இப்படி இருக்கக்கூடிய பகம் என்றால்னாக்க 6. இது எல்லா சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடியதான ஒரு தரமாக திகழ்கிறது இந்த 4வது ஆவரணமானது. இந்த 4வது ஆவரணமானது எங்க பூஜை பண்றோம்னா அந்த 14 கோணத்துல 14 திரிகோணம் இருக்கு. அந்த 14 ட்ரையாங்கிள் நம்ம பண்ணக்கூடிய பூஜை. இதுக்கு யாரு ஆவரண தேவதை அப்படின்னு பார்த்தா திரிபுரவாசினி சக்கரேஸ்வரி அப்படின்னு பேரு. திரிபுரவாசினி சக்கரேஸ்வரி தேவி இதுக்கு யோகினி பேர் என்ன அப்படின்னா குப்ததர பார்த்தா சம்பிரதாய யோகினின்னு பேரு. நிகர்ப ரகசிய அதிரகசிய பராபராதி ரகசியம் எல்லாம் சொல்றோம் இல்லையா. இப்படி இதுக்கு வந்து குப்ததர யோகினி அப்படின்னு